சொல்லுங்க தம்பி. அனி, நான் வரும்போது என்னோட ரூம்ல கபோர்ட்ல ஒரு ரெட் கலர் ஃபைலை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் இருக்கான்னு செக் பண்றீங்களா அனி? கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க தம்பி, நான் பார்த்துட்டு சொல்றேன். ம். ஆமா அசோக், நீ சொன்ன ஃபைல் இங்கதான் இருக்கு. அனி, அந்த ஃபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். அதை கொஞ்சம் பத்திரமா எடுத்து வைங்க. நான் நம்ம ஆபீஸ்ல இருந்து முருகனை அனுப்புறேன். நீங்க அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறீங்களா? யாரு? முருகனா? அவனை வந்து வாங்கிட்டு வர சொன்னா அவன் நாளைக்கு தான் வருவான். அவன் கிட்ட போய் கொடுத்து விட சொல்றேன். அதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபைல் வேற சொல்லிட்டு இருக்கல்ல அசோக், அதனால முருகனை அனுப்புனா வேலைக்கு ஆகாது. இப்ப என்ன, இந்த ஃபைல் உனக்கு அர்ஜென்ட்டா வேணும் அவ்வளவுதானே? நீ முதல்ல போனை வை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஃபைல் உன் டேபிள்ல இருக்கும். ஓகே? அண்ணி 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 அண்ணி. அசோக்குக்கும் துர்காவுக்கும் இடையில நடந்த சண்டையை சரி செய்யறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. நமக்கு வேற வழியே இல்ல. துர்கா, இங்க வா இங்க வா. உனக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னக்கா? என்ன சான்ஸ் கிடைச்சிருக்கு? நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலக்கா. சொல்றேன். காலையில உன்னோட புருஷன் லஞ்ச் வேண்டான்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டல்ல? மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அழுதுட்டு வேற இருந்தல்ல? இப்போ அத சரி செய்யறதுக்கு தான் ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்ற விஷயத்த கேக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இப்ப வரைக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு முழுசா புரியலக்கா. சில நேரத்துல புரியாம இருந்தாதான் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ உன் புருஷனை சமாதானப்படுத்துறதுக்கும் அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சா போதும். அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடக்கும். சரிங்கக்கா, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வா. இப்பதான் அசோக் தம்பி இந்த ஃபைல வீட்ல விட்டுட்டு போயிட்டேன்னு எனக்கு போன் பண்ணான். இப்ப நீ என்ன பண்றன்னா, இந்த ஃபைல எடுத்துட்டு போய் நீயே அசோக் கிட்ட கொடுத்துட்டு வா. ஐயோ அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நான் போய் அவர்கிட்ட ஃபைல கொடுத்துட்டு வரவா? வேண்டாம்க்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. துர்கா, நீ இப்ப எதுக்கு எல்லாத்துக்குமே பயப்படுற? உனக்கு அசோக் தாலி கட்டின புருஷன். உன் புருஷனை பார்க்க தானே போற. அப்புறம் எதுக்கு நீ இப்படி பயப்படுற? லைஃப்ல சில நேரங்கள்ல நம்ம ரிஸ்க் எடுக்கணும், இல்லனா நம்ம லைஃபே ரிஸ்க் ஆயிடும். அதனால காலையில சாப்பாடு எடுத்துட்டு போகாம இருந்த அசோக்குக்கு நீதான் இப்போ இந்த ஃபைலையும் சாப்பாடையும் கொண்டு போற. புரியுதா? சரிங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், அசோக்குக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா ஹாப்பியா கலர்ஃபுல்லா போ. அக்கா என்னமோ சொல்றீங்க. நீங்க இருக்க தைரியத்துலதான் நான் சின்னையாக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு சரின்னு சொல்றேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அசோக் உன்னை பாக்குற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நீ வாய்க்கு ருசியா எடுத்துட்டு போற சாப்பாட்ட அசோக் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாரு, எல்லாமே தலைகீழ மாறிடும். பாருடா வெக்கத்தை.